புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த புனல்குளம் அருகே அரசு பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். மதுரையிலிருந்து 40 பயணிகளுடன் புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே உள்ள புனல்குளத்தில் அருகே சென்ற போது எதிரே வந்த வாகனத்தில் முகப்பு விளக்குகள் ஒளிரவிட்டு வந்ததால் அந்த விளக்கின் ஒளியால் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கண்கூசி அவரது கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பாலத்தில் மோதி பேருந்தின் முன்பக்கத்தில் உள்ள 2 சக்கரங்களும் கலண்டு கொண்டு அருகே இருந்த சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பெரிய காயங்கள் இல்லை. 3 பேருக்கு மட்டும் சிறிய அளவிலான காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. மேலும் இந்த விபத்துக்குள்ளான பேருந்தை தற்பொழுது போக்குவரத்து துறையினரும் அதே போல் காவல்துறையினர் தனியார் கிரேன் உதவியுடன் தற்போது மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தினால அந்த பேருந்தை மீட்கும் பணி நடைபெறனால புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. அதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் தவித்து வராங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக அந்த பேருந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறையினரும் தயார் நிலையில இருக்காங்க. இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதுனால புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சாமர்த்தியத்தினால அந்த பேருந்தை முழுமையாக விபத்துக்குள்ள ஏற்படுத்தாம சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்துல சாய்ந்து நிற்கிறதுனால பேருந்தில் பயணித்த 40 பயணிகளுக்கும் எந்தவித உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லாம உயிர் தப்பியிருக்காங்க. இது ஒரு புறம் பகுதி மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுத்திருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.